Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் எத்தனையோ பேர் தேவைகள் இருக்கிறோம். ஒருவேளை இல்லாமையில இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். அதெல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகிறது? எப்படி கர்த்தர் தேவைகளை சந்திப்பார்? தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறாராம்? அதுக்குதான் தேவனுடைய ராஜ்யத்தை உள்ள வச்சு, வசனத்தை உள்ள வச்சு, இந்த வசனத்தின் மூலமாக தான், இந்த உள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக தான் இந்த பரிபாலனம் நடக்கிறது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறது. உள்ள ராஜ்யத்தை வச்சு, உள்ள இந்த கிங்டம் வச்சு, உள்ள இருந்த கவர்மெண்ட் வச்சு, இந்த உள்ள இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம், இதுதான் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வெற்றியும் எல்லாவற்றையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறது. இதுதான் கொண்டு வருவது பாருங்க தேவனுடைய வார்த்தை. இதன் மூலமா தான் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட போகிறது. நீதிமொழிகள் திருப்போம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இப்ப வழங்குது பாருங்க எதுக்கு இப்படி சொல்லி இருக்குது வேதவசனம். வேதவசனம் என்ன சொல்லுது? வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், அதாவது என் வார்த்தைகளையும், பசும்பொன்னை பார்க்கிலும் என் ஞானத்தையும், அதுவும் வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை. நீதிமொழிகளை படிக்கும் போது புத்திமதி, ஞானம் இதெல்லாம் ஒண்ணு இல்ல, வார்த்தைக்கு மறு வார்த்தை, அவ்வளவுதான். ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் ஃபார் தி வேர்ட் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை என்கிறதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இங்க, அவ்வளவுதான். நீதிமொழிகள்ல அது ஒரு பிரின்சிபல். ஞானம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மறு வார்த்தை, அது அவ்வளவுதான். அப்ப வெள்ளியை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை, பசுமொன்னை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப நம்ம சொன்னோம் அதே காரணம் தான். ஏன் வெள்ளி பொன்னையை காட்டிலும் இதை அங்கீகரிங்கன்றாரு? ஏன்னா இதுல இருந்து அதெல்லாம் உண்டாகிறது. அதனால அதை அங்கீகரிச்சுட்டு இதை விட்டீங்கன்னா போச்சு, வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். இதை அங்கீகரிங்கன்றார். 11ஆம் வசனம், முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. அப்ப வெள்ளி, பொன், முத்து எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை தான் பெருசு அப்படின்னு ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆதியில ஒண்ணுமே இல்லாதப்ப வார்த்தை தான் இருந்தது, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வார்த்தையின் மூலமா உண்டாச்சு. ஆகவேதான் முத்துக்களையும் வெள்ளியும் பொன்னையும் தேடி அதன் பின்னால் அலைஞ்சி மனசு அதுக்கு பறி கொடுக்க கூடாது, வார்த்தையை தான் மேன்மையாய் நினைக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் இதற்கு நிகரல்ல. எதுக்கு நிகரல்ல? வார்த்தைக்கு நிகர் ஒண்ணுமே இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரானது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. விசுவாசியுடைய வாழ்க்கையில முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் பாருங்க. அநேகருக்கு இது விளங்காதனாலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியமே சரியில்லை, அதனாலதான் எல்லாமே சரியில்லை. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல தேடி ஓடி பெறணும்னு நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைய வச்சிருக்காங்க ஜனங்க. அப்படி பெறணும், இப்படி பெறணும், அப்படி எதை எடுத்துடணும், அதை எடுத்துடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், போய் எப்படியாவது நான் சொன்னது போல அங்க சுரண்டி இங்க பிடிச்சு இங்க மூட்டை கட்டி எல்லாம் பண்ணணும். சொல்லுது, நீ ஆசைப்படுற எந்த ஒரு காரியமும், நீ பெறணும் என்று நினைக்கிற எந்த ஒரு காரியமும் இதற்கு நிகரே கிடையாது. ஏன் இதற்கு நிகர் கிடையாது பாருங்க. அதை சொன்ன பிறகுதான் இது விளங்கும், இல்லைன்னா சும்மா இதை வார்த்தீங்கன்னா விளங்காது. ஏன் நிகர் கிடையாதுன்னா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால அது இருந்தது, அதுதான் இதை உண்டாக்குச்சு. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆதியில இருந்தது, அதுதான் எல்லாத்தையும் உண்டாக்குச்சு. அதனாலே இதற்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. ஆகவேதான் பாருங்க சாலமோன், திருப்போம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். சாலமோன் ராஜா ஒரு ராத்திரில கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை தர்றாரு பாருங்க. திடீர்னு ஒரு சொப்பனத்துல வர்றாரு. நிறைய பேர் சொப்பனத்துக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேது. எப்படா சொப்பனம் வரும்னு சிலர் உபவாசம் எல்லாம் இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவரே சொப்பனத்தை தராவிட்டால் நான் விடமாட்டேன். கர்த்தர் பாத்துக்கலாம், நீயா நானா? நீ விட மாட்டியா, நானும் விட மாட்டேன். சொப்பனம் உனக்கு தரமாட்டேன் போ. வசனத்தை கவனிக்கிறது இல்ல, அப்புறம் சொப்பனம் வேணும், சொப்பனம் வேணும், தரிசனம் கூட. ஆண்டவரே வானத்தை திறந்தெல்லாம் தேவதூதன் இறங்கட்டும், வார்த்தை அப்படியே கேட்கணுமா, நாக்கு என் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்கணுமாக்கும், அப்படி பேசணும். இங்க பேசி வச்சிருக்காரு, இதுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க தெரியணும். ஆகவே சொப்பனம் அலைஞ்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வரல. இவன் பேசாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவன் தேவனுடைய வார்த்தையே பெருசா நினைக்கிறான், ஞானத்தையே பெருசா நினைக்கிறான். இவனுக்கு வாழ்க்கையின் ரகசியம், வெற்றியின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு கர்த்தர் சொப்பனத்துல வர்றாரு. இதுதான் கரெக்ட் சொப்பனம். நீங்க தேடி அலைஞ்சு
என்கிட்ட வந்து நான் 10 நாளா உபவாசம் இருந்தேங்க, சொப்பனமே வரல, சொப்பனம் வரணும்னு இருந்தேன், 11ஆவது நாள் வந்துன்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கே சந்தேகமாயிடும், நீ சரியான சொப்பனமா என்னன்னு. இந்த சொப்பனத்தை கண்டிப்பா சந்தேகப்படுவேன் நான். தூக்க மயக்கத்துல வந்துதா, பசி மயக்கத்துல வந்துதா, இது பிசாசு கொண்ட அந்த சொப்பனமா, எந்த சொப்பனம்னு சந்தேகப்படுத்தணும் எனக்கு. இது கரெக்டான சொப்பனம், இது இவன் ஒன்னும் நாடி ஓடல தேடல, சொப்பனம் வருது. வாசிப்போம் 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நிறைய பேருக்கு இப்ப ராத்திரில கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல வந்தாருன்னு வைங்க, என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு சொன்னாருன்னா அடிச்சது யோகம். அடே அப்பா, என்னைக்குமே வராத ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாரு, கேட்டுறது என்னன்னு அந்த லிஸ்ட எடு சீக்கிரம். தூக்க கலக்கத்திலேயே ஓடி போய் எங்க அந்த பெரிய லிஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுருவோம் ஆண்டவர்கிட்டன்னு கேட்டிருப்போம். ஆனால் இவனுக்கு அவ்வளவு தெளிவு பாருங்க, எது வாழ்க்கையில முக்கியங்கிறது, எதுல இருந்து எல்லாம் வருதுன்றது இவன் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறான். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையில தான் எல்லாம் வந்தது, வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு தான் எல்லாம் கிடைக்குங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருந்தது. பாருங்க, அதற்கு சாலமோன் என்ன வேணும்னு கேளுங்கிறாரு. என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமா உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை அடங்காதும் லக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகியும் இந்த ஜனத்தின் நடுவில் அடியே நிற்கிறேன். பெரிய கூட்டமா இருக்குது, இதுக்கு ராஜாவா இருக்கிறேன். ஆகையாலும் இது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாருங்க இவன் மேல. கர்த்தர் பாக்குறாரு, டே அப்பா, ராத்திரில உனக்கு சொப்பனத்துல வந்து என்ன வேணும்னு கேட்டா இவன் உடனே எனக்கு ஞானம் வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேணாம், எனக்கு ஞானம் கொடுத்தா போதும், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், எனக்கு ஞானம் வேண்டும். ஞானம்னா என்ன? கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ள, உடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள, உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஒரு வெளிப்பாடு எனக்கு வேண்டும். உண்மை குறித்த ஒரு ஞானம், அது வந்துட்டா போதும், எல்லாம் வந்துடும் எனக்கு. உண்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு, ஞானத்தை கேட்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமா இருக்கிறது. 11ஆம் வசனம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு, இந்த காரியத்தையே கேட்டு சொன்னா அதைத்தான் லூக்கா 12:31 எப்படி சொல்லி இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னு சொல்லிருக்கு. அதுதான், இந்த காரியத்தையே தான் கேட்கிறான். வேற ஒண்ணும் வேணாம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு ஞானம் தான் வேணும், நீர் தான் வேணும், உடைய வார்த்தை தான் வேணும், உடைய சித்தம் தான் வேணும், உடைய நோக்கம் தான் வேணும் சொல்லி இந்த காரியத்தையே கேட்கிறான். சொல்றாரு, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதில உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. உணர்வுள்ள இருதயம். உணர்வுள்ள இருதயம்னா சத்தியத்தை அறிந்து சரியான ஒரு உணர்வு, இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புங்கிற சரியான ஒரு உணர்வு, உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தருகிறேன். இதுவும் இன்றி, கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம் மற்றதை விட, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பாருங்க, இதை ஏன் முக்கியம் சொல்றேன்னா, அவன் கேட்கலனாலும் அவர் என்ன சொல்றாரு, நீ கேட்கல இத இருந்தாலும் இதையும் உனக்கு, ஏன்னா இது ஹோல் பேக்கேஜ். இது நீ என்னைக்கு ஞானத்தையே வேணும்னு கேட்டியோ, என்னைக்கு இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு வேணும், இதுதான் வேணும், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன்னு சொன்னியோ, என்னைக்கு எனக்கு இந்த காரியத்தையே வேணும்னு கேட்டியோ ஞானத்தை, அப்ப உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன், இதுலயும் உனக்கு ஈக்குவலா யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பதில்லை, இப்பவும் இருப்பதில்லை, எப்பவும் இருப்பதில்லை. 14, உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல. இப்ப கவனிங்க, இது ரொம்ப, இதுதான் அது எல்லாத்துக்கும் திறவுகோல். உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்துதான். நீ மட்டும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தா உனக்கு ஞானம் மட்டும் இல்ல, அதோடு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் எல்லாத்தையும் கட்டளையிடுவேன். உனக்கு முன்னும் பின்னு இது மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கவே மாட்டான் ஐஸ்வர்யத்தில் கூட. அது மட்டுமல்லாமல் இன்னும் உனக்கு தீர்க்காயுசியம் கொடுப்பேன்.
நீடித்திருக்க பண்ணுவேன் உன்னை இந்த உலகத்துல, உன்னை இப்படி வைப்பேன்னு சொல்றார். சாலமோன் ஞானி என்று சொன்னா சும்மா இல்ல, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால வார்த்தை தான் உண்டாச்சு. ஆகவே எதுவுமே பெருசு இல்ல, வார்த்தை வந்துட்டா எல்லாம் உண்டாகிடும். வார்த்தையில தான் எல்லாம் உண்டாகிறது. ஆகவே வார்த்தை எனக்குள்ள வந்துட்டா அந்த வார்த்தையின்படி நான் நடந்தேன் என்றால் எல்லா தேவையும் சந்திக்கப்படும் என்கிற அறிவு அவனுக்கு உண்டாகிவிட்டது. ஆகவேதான் அவன் கேட்கிறான், வார்த்தையை தான் கேட்கிறான்.